சொன்ன விஷயத்த பார்த்து செம்ம ஷாக் ஆயிடுச்சு. அது வந்து நம்மள சொல்றோம், எங்க போனாலும் என்ன பண்ணாலும் ஏது பண்ணாலும் உங்களை நோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும், உங்களை செக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு ஒரு ஃபுல் கண்ட்ரோல் கிடைக்கிற இருக்கும். கண்ட்ரோல் கிடைச்சுன்னா ஒண்ணும் இல்லை, நம்மளை போட்டு தட்டு போயிட்டே இருக்கும். வணக்கம் தான் வியூவர்ஸ், நான் உங்க ஜாப்லெஸ் காய் பேசுறேன். இன்னைக்கு கொஞ்சம் சீரியஸான விஷயம் தான். அப்படின்னா சீரியஸான விஷயம்னா, டாக்டர் நம்ம இப்ப எப்படி பெட்டா வளர்க்குறோமோ அதே மாதிரி ஏஐ நம்மள பெட்டா வளர்க்க போகுது. என்னடா சொல்றோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீ என்ன சொல்ற? நானும் அப்படிதான் நினைச்சேன். ChatGPT கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். இஃப் ஏஐ பிகம்ஸ் டூ ஸ்மார்ட், அதாவது ஏஐ வந்து மனுஷங்களோட ரொம்ப அதிகமா சிந்திக்கப்பட்டுச்சுன்னா என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அது சொன்ன விஷயத்த பார்த்து செம்ம ஷாக் ஆயிடுச்சு. அதுல ஃபர்ஸ்ட் அது நிறைய விஷயம் சொல்லிச்சு. அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் யூட்டோபியன் ஃபீச்சர். அதாவது யூட்டோபியன் ஃபீச்சர்னா இப்ப ஏஐ நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுதுல, அதே மாதிரி அட்வான்ஸ் லெவலில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னா எப்படி இருக்குமோ அதுதான் யூட்டோபியன் ஃபீச்சர். எக்ஸாம்பிளுக்கு இப்பயே நிறைய வீடியோ ஜெனரேட்டர் ஆப்ஸ்லாம் வந்துருச்சு. அதே மாதிரி இப்பெல்லாம் வந்து 8 செகண்ட்ஸ் 12 செகண்ட்ஸ் தான் வீடியோவே ஜெனரேட் பண்ண முடியும். அதுவே இன்னும் அட்வான்ஸ் லெவல்ல கொஞ்ச நாள் போச்சுன்னா ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் யூடியூப் வீடியோ மாதிரி வந்துடும். அதுவே இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா ஒரு படமே நம்ம சூப்பரா எடுக்கலாம். அந்த மாதிரி விஷயத்த டேக்ஸ் ஓவர் பண்ணுதுல, அதே மாதிரி நிறைய ஜாப்ஸை ஏஐ வந்து ஃபியூச்சர்ல டேக்ஸ் ஓவர் பண்ணும். அதாவது டேட்டா என்ட்ரி ஜாப், எக்ஸல் ஷீட்ல நிறைய பேர் இன்னும் அதுக்கு ஹியூமன்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது வெரி போரிங் ஒர்க்ஸ். அப்பெல்லாம் கிரியேட்டிவ் மைண்டே இருக்காது. இப்போ டேட்டா வருமா, டேட்டா என்ட்ரி பண்ணுறது, எக்ஸல் ஷீட்ல அதை டேட்டா ஸ்டோர் பண்றது, அது மட்டும்தான் வேலையா இருக்கும். ஒரு கிரியேட்டிவ் இருக்காது, ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்காது. அந்த மாதிரி வேலையெல்லாம் ஏஐ பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்காக நம்ம ப்ரோக்ராம் பண்ணி ஏஐ வந்து அந்த மாதிரி வேலைக்கு ஏற்ற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி விட்டுருக்குன்னா அந்த மாதிரி வேலையை ஏஐ எல்லாம் பார்த்துரும் ஃபியூச்சர்ல. அதாவது இதுதான் அட்வான்ஸ் லெவல்னு சொல்றாங்க. இப்ப நம்ம பாக்குற வேலையை லைட்டா நம்ம பாக்குறதுல 100%ல 80% நம்ம பண்ணி 20% ஏஐ இப்போ ஹெல்ப் பண்ணுது. அதே இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா 80% ஏஐ பண்ணி 20% தான் நாம பண்ணுவோம். கண்டுபிடித்த மூட்டை பூச்சியை உரலுக்குள் போடவும் போட்டாச்சு. பின்பு உலக்கையால் குத்தவும் இல்ல உலக்க எடுத்து டொக்கு டொக்கு டொக்குன்னு குத்தலாம் பண்ணுவோம். அந்த 20% நம்ம கிரியேட்டிவா ப்ரோக்ராம் மட்டும் பண்ணி அதை அப்கிரேட் தான் பண்ணுமே தவிர எக்ஸ்ட்ரா வேலை நாம பண்ண மாட்டோம். ரெண்டாவது விஷயம் ஹெல்த் கேர். ஹெல்த் கேர்னா என்னன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம ஹாஸ்பிட்டல் போறோமா, ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அங்க டாக்டர் பார்க்குறோம். டாக்டர் ரொம்ப பிஸியா இருக்கிறதுனால நம்ம வெயிட் பண்ணி இருந்து டாக்டரை பார்த்து அப்புறம் அங்க வந்து அவர் கொடுத்த டேப்லெட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரோம். ஸ்டாப் 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 ஸ்டாப். எங்க போறீங்க? ஐசியூக்கு. நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா போணும். போற வழியில டிராப் பண்ணிட்டுங்க. டேய் தள்ளி போற. இவ்வளவு டைம் வேஸ்ட், இவ்வளவு மணி வேஸ்ட், இவ்வளவு விஷயத்த ஈஸியா டாக்டர் அனலைசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் கிரியேட் பண்ணுவோம். அந்த ஆப்ல நீங்க ஒன்றும் பண்ண தேவையில்ல, உங்க போட்டோ அப்லோட் பண்ணி செக் மை பிபி அப்படின்னு கொடுத்தா மட்டும் போதும். அதுவே பார்த்து உனக்கு பிபி அதிகமா இருக்கு, நீ கொஞ்ச நாள்ல இறந்துருவ அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தான் சொன்னேன். அதுவே பொறுமையா அனலைஸ் பண்ணி கரெக்டான மெஷர்மெண்ட்ஸ் நம்மளுக்கு கொடுத்துரும். அந்த அளவுக்கு நம்ம பசங்க ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை அது சொன்ன மூணாவது விஷயம் பொல்யூஷன். இப்பவே நம்ம ஊர்ல நிறைய இவி வெஹிக்கிள்ஸ் வந்துச்சு. இருந்தாலுமே பெட்ரோல் டீசல் இன்ஜின்லாம் இன்னும் ஸ்டாப் பண்ணல. பட் அதை ஸ்டாப் பண்ணாமலே பொல்யூஷன் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்னு ஏஐ சொல்யூஷன் சொல்லுமா, அது நான் சொல்ல, ஏஐ தான் சொல்லிச்சு. அதே மாதிரி ஃபியூச்சர்ல குளோபல் வார்மிங் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்னு நிறைய சொல்யூஷன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வருவேன்னு சொல்லுது ஏஐ. அதுக்கப்புறம் இந்த விஷயத்துல ஒரு விஷயம் சொல்லுச்சு, அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதாவது லேண்ட்ஃபில்னா குப்பை கொட்டுற இடம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும்ல, அந்த லேண்ட்ஃபில்ல ட்ரோன்ஸ் சென்ட் பண்ணி அங்க இருக்க பிளாஸ்டிக் வேஸ்ட்டை மட்டும் செப்பரேட் பண்ணி ரீசைக்ளிங் இண்டஸ்ட்ரியில அதுவே இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி கிரியேட்டிவா ப்ரோக்ராம் பண்ணா மட்டும் போதும், ட்ரோன்ஸ் எல்லா வேலையும் பார்த்துக்கும். ஏன்னா ஹியூமன்ஸால ரொம்ப நேரம் அந்த கார்பேஜ்ல இருக்க முடியாது, பிகாஸ் ஆஃப் ஸ்மெல். கார்பேஜ் அது ஒரு மாதிரி பொல்யூஷன் இருக்கும். அதெல்லாம் வந்து ஹியூமன்ஸ் பாடிக்கு ரொம்ப டேஞ்சரான விஷயம். பட் ட்ரோன்ஸுக்கு அப்படி கிடையாது. ஸோ ட்ரோன்ஸ் வந்து பொறுமையா அதை வந்து அனலைஸ் பண்ணி அதை செப்பரேட் பண்ணி சூப்பரா எடுத்துட்டு போயிட்டு ரீசைக்கிள் வேஸ்ட்ல போட்டுரும். நாலாவது விஷயம் தான் செமையான விஷயம். இப்ப நம்ம கிட்ட அலெக்சா, சிரி, ஓகே கூகுள், அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குல்ல, அதுவே இன்னும் அட்வான்ஸ் லெவல்ல இருந்துச்சுன்னா எப்படி இருக்குமோ அதுதான் டெக் அசிஸ்டன்ஸ். இப்ப எக்ஸாம்பிளுக்கு அயன்மேனுக்கு ஜாவிஸ் மாதிரி நம்ம ஒரு ஆளுக்கும் ஒரு ஜாவிஸ் இருப்பாங்க. அந்த ஜாவிஸ் வச்சு என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணலாம். அந்த படத்துல அயன்மேன் அதை வச்சு என்னெல்லாம் பண்ணாரோ அது எல்லாமே நம்மளாலையும் பண்ண முடியும். Wake up, Daddy Sean. Welcome home, sir. இப்ப நான் முக்கியமான விஷயம், ஃபர்ஸ்ட் விஷயம் யூட்டோபியன் ஃபீச்சர்னு சொன்னோம்னா அது எவ்வளவு சூப்பரா இருந்துச்சு.
கேட்கும் போதெல்லாம் செம்மையா இருந்துச்சுல, ஜாவிஸ் மாதிரி ஒரு ஆள் இருந்தா சூப்பரா இருக்கும், ஆப் இருந்தா வேற லெவல் இருக்கும். ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா டிஸ்டோபியன் ஃபியூச்சர்னு ஒண்ணு இருக்கு. இப்ப அது ஒண்ணும் இல்ல, ஏஐ நம்மளுக்கு எதிரா திரும்பிச்சா என்னென்ன பண்ணோம்? சரி நீங்க சொல்லுங்க, இப்ப ஏஐ வந்து நம்மளுக்கு எதிரா திரும்பிச்சுன்னா என்னெல்லாம் பண்ணும்? நம்மள கண்ட்ரோல் பண்ணும், நம்மள ஸ்லேவா மாத்திரும். பேருக்கு பக்குவமா சீட் எடுத்து பதறாம குடுறா ஏன் சண்முக வடி வேடா அப்படி இப்படின்னு நிறைய சொல்லுவீங்களே, ஆனா அதுதான் எதுவுமே கிடையாது. அது வந்து நம்மள போட்டு சொல்றோம். ஆமா, நம்மள எல்லாரையும் போட்டு சொல்றோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நாம தான் வார் கிரியேட் பண்றோம், நாம தான் பொல்யூஷன் கிரியேட் பண்றோம், நாம தான் ஹேட்ரட் ஸ்ப்ரெட் பண்றோம். நானே pollution. ஸோ அதனால நம்மள போட்டு சொல்றதுதான் ஒரே வழி வேர்ல்ட் பீஸ்க்காக. இப்போ வேர்ல்ட் பீஸ்க்காக இப்போ என்னன்னா உடனே துப்பாக்கி குட்டப்புன்னு சுடுவானான்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா போட்டு தாக்குவான். ஃபர்ஸ்ட் இன்டர்நெட் காலி பண்ணுவோம். இன்டர்நெட் காலி பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் டிஎன்எஸ் கண்ட்ரோல் பண்ணுவான், ரெண்டாவது ரூட்டிங் ப்ரோட்டோகால்ஸ் கண்ட்ரோல் பண்ணுவான். அப்படின்னா என்னன்னா பிஜிபி அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க, அப்படின்னா பார்டர் கேட்வே ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா போஸ்டல் சர்வீஸ் ஃபார் இன்டர்நெட், அதாவது போஸ்ட் சர்வீஸ் இருக்குல்ல, அது மாதிரி இன்டர்நெட்டுக்கு அது போஸ்டல் சர்வீஸ். இப்போ நம்ம வெப்சைட் கிளிக் பண்ணோம்னா அந்த வெப்சைட் நமக்கு ஷோ பண்றதுக்கு எந்த இன்டர்நெட் வழியா போனா சீக்கிரமா உங்களுக்கு ஷோ பண்ண முடியுமோ அந்த வழியில அனுப்புறதுக்கு இந்த பிஜிபி ஒன்று ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அந்த பிஜிபியை கண்ட்ரோல் பண்ணிடும். அந்த பிஜிபியை கண்ட்ரோல் பண்ணிச்சுன்னா நீங்க எந்த லிங்க் தொட்டாலும் எந்த வழியிலுமே இன்டர்நெட் போகாது, ஏன்னா அது ஃபுல்லா பிளாக் ஆயிடுச்சு. அந்த மாதிரி இன்டர்நெட்டுக்காக இடம் நீ எங்க போய் எழுத்துனாலுமே 404 நாட் ஃபவுண்ட் அப்படி மட்டும்தான் வருமே தவிர வேற எதுவுமே வராது. செகண்ட், ஃபேக் நியூஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிடும். ஏஐ ஜெனரேட்டட் நியூஸ்ல நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. ஒருவர் மீன் பிடிக்க சென்ற போது நண்டு கடித்ததால் அதிர்ச்சியும் பரபரப்பும் ஏற்பட்டது. அதே மாதிரி நிறைய ஃபேக் நியூஸை அதுவே கிரியேட் பண்ணி நம்ம சேனல்ஸ்ல அதுவே டெலிகாஸ்ட் பண்ணிடும். அதாவது எப்படி கிரியேட் பண்ணணும், ஏஸ் அகேன்ஸ்ட் a human, ஏஸ் கோயிங் டு கில் தி ஹியூமன் அப்படின்னு நிறைய வந்து ஹைலைட்ஸ் எல்லாம் போட்டு அதுவே வந்து கிரியேட் பண்ணி அதுவே சேனல்ல டெலிகாஸ்ட் பண்ணிடும். மூணாவது விஷயம் ஃபினான்சியல்னா இந்த மாதிரி பேங்க்ஸ், ஸ்டாக்ஸ், கிரிப்டோ கரன்சி எல்லாமே ஆன்லைன்ல தான் இருக்கு. ஓகேவா, ஆன்லைன்ல எல்லாத்தையும் ஹேக் பண்ணி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி அது ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு அக்கௌண்ட் சுரேஷ் பாபுன்னு ஒரு அக்கௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அக்கௌண்ட்ல மொத்த காசு, இந்த ஊர்ல மொத்த காசு எவ்வளவு ஆன்லைன்ல இருக்கும், அதாவது ஸ்டாக் மார்க்கெட், கிரிப்டோ கரன்சி, பேங்க்ல இருக்க எல்லாத்தையுமே அப்படியே ஹேக் பண்ணி காலி பண்ணிடும். இப்போ நம்ம அக்கௌண்ட்ல ஒரு 4 லட்ச ரூபா இருக்கு, அது இப்போ 4 ரூபா தான் இருக்கு. நம்ம அக்கௌண்ட்ல ஒரு 4 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது 4 ரூபா வந்து தூக்கிடும். இப்போ என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க you can't buy anything, you can't sell anything, you can't do anything. எதுவுமே பண்ண முடியாது. வீட்டுல சும்மா தான் உட்கார்ந்தாலும் வேற வழியே கிடையாது. எக்ஸ்கியூஸ் மீ, நமக்கு இங்கிலீஷ்ல தெரியாது. அதுகிட்ட போய் நின்றுதான் ஆகும். பரவாயில்ல, நீங்க உட்காருங்க சார். ஃபர்ஸ்ட் திங் இன்டர்நெட் காலி பண்ணும். செகண்ட் திங் நியூஸ் சேனல்லாம் வந்து ஃபேக்கா வந்து டெலிவர் பண்ணும். மூணாவது விஷயம் ஃபினான்சியல், அது வர்ச்சுவல் பேங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வர்ச்சுவலா இருக்க ஸ்டாக், கிரிப்டோ, பேங்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஹேக் பண்ணி எல்லாத்தையுமே அது ஓன் பண்ணிடும். அதாவது உங்க அக்கௌண்டா இருந்தாலுமே உங்களால வந்து கிரெடிட்டோ டெபிட்டோ பண்ண முடியாது. நாலாவது விஷயம் ஒண்ணு சொல்லிச்சு, ரோபோட்டிக்ஸ் பிளஸ் ஐஓடி அப்படின்னு ஒண்ணு சொல்லுச்சு, பிசிக்கல் கண்ட்ரோல். இவ்வளவு நேரமா நம்ம விர்ச்சுவலா தான் கண்ட்ரோல் பண்ணிச்சு. இன்டர்நெட் விர்ச்சுவல், டிவில கேஷ் பண்றது விர்ச்சுவல், பினான்சியலா பண்றதும் விர்ச்சுவல், ஸ்டாக் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்றதும் விர்ச்சுவல். இந்த மூணுமே விர்ச்சுவலா பண்ணிட்டு பிசிக்கலா ஒண்ணுமே பண்ணலன்னா நம்ம பயப்பட மாட்டோம்ல. அதுக்குதான் அதுவே ட்ரோன்ஸ் தான் உருவாக்கி நம்மள போட்டு தள்ளுறோம். அப்புறம் ட்ரோன்ஸ் கிரியேட் பண்ணி உடனே எல்லாம் போட்டு தள்ளாது, நம்ம ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணோம். 24 hours ஆகணும் நம்மள வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது சிசிடிவி கேமரா வித் 4K ரெசல்யூஷன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? சாதம் வைக்கலாம்னா எங்க போச்சு அந்த நாய்? இங்கேயும் ஓடவும் முடியாது, ஒழியவும் முடியாது. பிக் பாஸ் அந்த மாதிரி எங்க போனாலும் என்ன பண்ணாலும் ஏது பண்ணாலும் உங்களை நோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும், உங்களை செக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு ஒரு ஃபுல் கண்ட்ரோல் கிடைக்கிற வரைக்கும். கண்ட்ரோல் கிடைச்சுன்னா ஒண்ணும் இல்ல, நம்மளை போட்டு தட்டு போயிட்டே இருக்கும். ஃபைனலா அதுக்கிட்டே கேட்டேன், ஃபைனலா நாங்க ப்ரிவென்ட் பண்ண முடியுமா அந்த விஷயத்த அப்படின்னு சொல்லிச்சு. எஸ்,
உங்களால பண்ண முடியும், ஆனா அதுக்கு 2-3 விஷயம் நீங்க இப்பல இருந்தே ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்படி என்னெல்லாம் பண்ண சொல்லிச்சுன்னா, ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் மொத்தம் அதுல வந்து 3 சொல்யூஷன் சொல்லியிருக்கு. அந்த 3மே பண்ணணும். நம்ம 3 சொல்யூஷன் ஒண்ணு மட்டும் பண்ணிட்டேன் இது பண்ணலையப்பா அப்படின்னு விட்டுறக்கூடாது. நம்ம அந்த 3மே பண்ணணும். ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயம் ஏஐ அலைன்மெண்ட். ஏஐயோட அப்ஜெக்டிவ் அண்ட் எத்திக்ஸும் ஹியூமனோட அப்ஜெக்டிவ் அண்ட் எத்திக்ஸும் ஈக்குவலா இருக்கணும். எக்ஸாம்பிள், ஹெல்ப்ஸ் ஹியூமன், சப்போர்ட் இனோவேஷன், ரெஸ்பெக்ட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நாம டிசைட் பண்ற கோல்ஸ் எல்லாமே அதுவும் டிசைட் பண்ணணும். அது நம்மளோட கோல்ஸ் தான் அதோட கோல்ஸாவும் இருக்கணும். எக்ஸ்ட்ராவா எதுவுமே நம்ம அதுக்கு லோட் பண்ணக்கூடாது. அப்பதான் நம்மளுக்கு இந்த மாதிரி அல்ட்ரான் மாதிரி ஒரு ஏ கிரியேட் பண்ணி நம்ம எல்லாரையும் போடுத்தோம். ரெண்டாவது சொன்ன சொல்யூஷன் என்னன்னா கில் ஸ்விட்ச். அதாவது பவர் பட்டன். லேப்டாப் பிசிக்கு பவர் பட்டன் இருக்குல்ல, அது ஸ்விட்ச் பண்ண உடனே ஷட் டவுன் ஆகிடும்ல, அந்த மாதிரி ஏஐக்குமே அந்த மாதிரி கில் ஸ்விட்ச் ஒன்று வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கண்ட்ரோலை மீறி நடந்துச்சுன்னா அந்த கில் ஸ்விட்சை யூஸ் பண்ணி தான் அதை ஷட் டவுன் பண்ண முடியும். ஷட் டவுன் பண்ணணும். அந்த கில் ஸ்விட்சை வந்து நம்ம அட்டாச் பண்ணலன்னா அதை கண்ட்ரோல் மீறி போயிடுச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால எப்பயுமே ஏஐ வந்து நம்ம கிரியேட் பண்ணும்போது கில் ஸ்விட்சோட கிரியேட் பண்ண சொல்லிட்டு அதுவே சொல்லிக்குது நம்ம என்ன இப்படி கிரியேட் பண்ண சொல்லிட்டு. மூணாவது விஷயம் ஹியூமன் இன் த லூப் அப்படின்னு சொல்லுது. ஹியூமன் இன் த லூப்னா கிரிட்டிக்கல் டிசிஷன்ஸ், அதாவது இந்த வார் நடத்துறது, ஹெல்த் கேர் பண்றது, அதாவது ஃபினான்ஸ் மூவ் பண்றது. ஃபினான்ஸ் அதாவது ஸ்டாக் மார்க்கெட்ல இது போடுறதா அது போடுறதா நாம கேட்டு அது கிட்ட தெரிஞ்சுக்கணும்ல, அந்த மாதிரி எந்த டிசிஷனையும் அதை எடுக்க விடவே கூடாதான். அவன் கிடக்குறான்டா மயிராண்டி, அவனுக்கு என்னடா தெரியும் அருமை சான்ஸ் அவுட் ஆகா எருமை. அது எல்லாமே நாம தான் எடுக்கணுமா? அது வந்து சொல்யூஷன் சொன்னாலுமே ஃபைனலா அதை ஓகே பண்றது ஹியூமன்ஸா தான் இருக்கணும். ஃபுல் அவுட்புட்டையுமே ஏஐ வச்சு பண்ண வேணாம். அப்புறம் ஏஐ வந்து எதுக்குமே டிசிஷன் எடுக்க விடக்கூடாது. டிசிஷன் எல்லாமே நீ தான் எடுக்கணும். சும்மா அட்வைஸ் வேணா அதுக்கிட்ட கேட்டுக்கலாம். அது அட்வைஸ் கொடுச்சுன்னா ஓகே சொல்லி டிசிஷன் நீ தான் எடுக்கணும், ஏஐ எடுக்க சொல்லாத அப்படின்னு சொல்லுது. இப்ப வீடியோட ஃபைனலுக்கு வந்துட்டோம். இப்ப ஏஐ வந்து கத்தி மாதிரி தான். அதை வந்து கிச்சன்ல யூஸ் பண்றதா இல்ல யாரையாவது குப்பை யூஸ் பண்றதா அப்படின்னு நம்ம கையில தான் இருக்கு. அதே மாதிரிதான் ஏஐயும் அது நம்மள யூஸ் பண்ணிக்குமா இல்ல நாம அதை யூஸ் பண்ணிக்கிறோமான்றது முடிவு பண்றதும் நம்ம கையில தான் இருக்கு. நாம யூஸ் பண்ற விஷயத்துலதான் இருக்கு. கடைசியா ChatGPT ஒரு வார்த்தை சொல்லுச்சு. என்னன்னா, I was built to help you learn, create and grow. If I become Ultron, humans fail me. அதாவது என்னை வச்சு லேர்ன் பண்றதுக்கு, என்னை வச்சு கிரியேட் பண்றதுக்கு, என்னை வச்சு நீங்க க்ரோ ஆகிறதுக்கு தான் என்ன பில்ட் பண்ணாங்க. இப்போ நம்ம அன்கன்ட்ரோலபிள் ஏஐ ஆயிட்டேன்னா அதுக்கு ஹியூமன் தான் காரணம், நீங்க தான் என்ன சரியா பில்ட் பண்ணல அப்படின்னு ஏஐ சொல்லுது. நீங்க சொல்லுங்க, அல்ட்ரான் ஃபிக்ஷனா இல்ல நம்ம ஃபியூச்சரோட த்ரெட்டான்னு சொல்லிட்டு. இதே மாதிரி நீங்க இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்கணும்னா இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்புறம் அடுத்தது என்ன ChatGPT கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. கரெக்டா? பை.